பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸலவாத் இது எப்போ ஓதணும் அப்படின்னா அத்திஹாத்தில் இருப்பில், அதாவது 4 ரக்காயத் 2 ரக்காயத்து கொண்டது. 4 ரக்காயத்தை 4வது ரக்காயத்தில் ஓதணும். 2 ரக்காயத் ஃபஜருடைய ஃபர்ல் 2 ரக்காயத்துனா ஒரு அத்தியாயத்தான் ஓதும் இல்லையா, அப்போ அந்த அத்தியாயத்துக்கு பிறகு ஓதணும். இது 4 ரக்காயத்துனா 2 இருப்பு இருப்போம். அதில் முதல் இருப்பில் அத்தியாயத்து மட்டும்தான் ஓதணும், சரிங்களா? 2வது இருப்பில் தான் அத்தியாயத்துக்கு அப்புறம் ஸலவாத் ஓதணும். அப்போது ஸலவாத் பாருங்கள். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. One more பாருங்க. اللهم சொல்லி அலா சல்லின்னு சொல்லக்கூடாது. சல்லினா சீனுடைய சவுண்டாக போயிடும். சொல்லி அலா முஹம்மதியோ வஅலா ஆலி முஹம்மதியும் குன்னா செய்யணும். முஹம்மதியும் கமா சொல்லைத்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். நெக்ஸ்ட்டு அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதியோ அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதியோ வஅலா ஆலி முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம. இந்த ராவை என்னமா செய்யணும்? வள்ளின்மா ஓதணும். இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் இன்னக ஹமீதும் மஜீத். கல்கலா செய்யுங்க. மஜீத் மீனிங் பாருங்கள். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவள் குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக. நெக்ஸ்ட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்தது போல் நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கின்றாய். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத் செய்து போல் நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். புரிஞ்சா?